சமூகம் அழிந்ததுடைய முதல் காரணமே எதிரிகள் போர் தொடுத்தல்ல. இந்த சமூகத்தில் மீதுள்ள வெட்க குணத்தை, இந்த சமூகத்தின் வாலிப பெண்கள் சுமக்கக்கூடிய வெட்க குணத்தை அழித்தார்கள். அந்த சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்க குணத்தை நபித்தோழர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் வெட்கம் அடைந்தால் ஒரு புதுப்பெண் திரைக்கு பின்னால் இருந்து எப்படி வெட்கம் அடைவாளோ அப்படி அல்லாஹுடைய தூதர் வெட்கப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று. அல்லாஹுடைய தூதர் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆடை கொஞ்சம் விலகி இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அதே நிலையில் இருக்கிறார்கள். உமர் வந்தார்கள், அதே நிலையில் இருந்தார்கள். உஸ்மான் வந்தார்கள், ஆடைகளை மறைத்துக் கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்றதற்கு பிறகு கேட்டார்கள், என் கணவரே, அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் வந்தார்கள், ஆடையை நீங்கள் மாற்றவில்லை. உமர் வந்தார்கள், ஆடையின் நிலையை மாற்றவில்லை. உஸ்மான் வந்தார், ஆடையின் நிலையை மாற்றினீர்கள், ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா என் மனைவி அவர்களே, யாரை கண்டால் மலக்குகள் வெட்கமடைகிறார்களோ அவரை கண்டு நான் வெட்கமடைய கூடாதா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு நபித்தோழரின் வெட்க குணத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள். அல்லாஹ் அங்கீகரிப்பதாக, வானத்தில் உள்ளவர்கள் அங்கீகரிப்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.